Hey guys, welcome back to our channel, welcome back to a new video. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பார்ட்டி பாப்பரோட மெக்கானிசம் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கான ரீசன்ஸ் வந்து நாங்கள் கடைசியில் சொல்லியிருப்போம். ஸோ வந்து நாங்கள் வீடியோ போட்டு பல நாள் ஆச்சு. மோஸ்ட்லி நாங்கள் வீடியோ போடலான்னு தான் பார்த்தோம், பட் எங்களால் போட முடியல. லாக்டவுன் சீசன்லேயே அது ஏன்னா எங்களுக்கு தெரில ஒரு சோம்பேறித்தனம் வந்து எங்களை அட்டாக் பண்ணிடுது. அது ஏன்னு வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ நாங்கள் இனிமேல் நாங்கள் இனிமேல் வந்து ஒரு கன்சிஸ்டான ஒரு வேலை வந்து வீடியோஸ் போட பார்க்குறோம். ஒரு கன்சிஸ்டான டைமில் போட பார்க்குறோம். ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போனால், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கள் சேனலில் மெம்பர் ஆகிடலாம். இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு பார்ட்டி பாப்பர் இருக்குது. இந்த பார்ட்டி பாப்பர் வச்சு தான் இன்றைக்கி இதோட மெக்கானிசம் பார்க்க போகிறோம். ஸோ வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து அதோட எண்டு. இதை புடிச்சு தான் நம்ம திருப்பினா வரைக்கும் இது வந்து அதோட இது டாப்பு. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து அந்த பேர் என்ன ஜீனா பவுடர்ஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து இது வந்து எங்களுக்கு ஒரு 55 rupees காஸ்ட் ஆச்சு, ஸ்மால் பேக்கெட்டு. இப்போ இதுக்குள்ளே இருக்க மெக்கானிசம் பார்த்துருவோம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து மேலே இருக்க இந்த லிட்டு, இந்த பேப்பர் லிட்டை வந்து நம்ம வெட்டிடலாம். ஸோ இந்த பேப்பர் லிட்டை வெட்டுறதுக்கு நான் குட்டி நைஃப் எடுத்துக்கிட்டேன். ஸோ பேப்பர் லிட்டை வெட்டி எடுத்துருவோம். ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபயர்னால தான் வந்து இது இப்படி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து நம்ம இன்றைக்கி அதோட கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, பேப்பர் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. காற்றுக்கெல்லாம் பறக்குது. பார்த்தீங்கன்னா எம்டி பண்ணிட்டோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ என் ஃபிங்கர் இருக்க இந்த இடத்துல வந்து இதை வெட்ட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு போர்டு இருக்குது. அது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி, பட் உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு போர்டு இருக்குது. ஸோ வந்து நாங்கள் கரெக்டாக அதை எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துல அதை வெட்ட போகிறோம். என் கை வச்சிருக்க இடத்துல அதை நாங்கள் வெட்ட போகிறோம். ஸோ இப்போ உள்ளே இருக்க அந்த ஒயிட் கலர் போர்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து அந்த மெக்கானிசமே இருக்குங்கிறாங்க. பார்ப்போம் இருங்க. ஃபஸ்ட்டு நான் இதை ஃபுல்லாக வெட்டி எடுத்துட்றேன். ஸோ வந்து நான் இப்போ இதை அன்ராப் பண்ணிகிட்ருக்கேன் மொத்தமாக. இப்போ பார்த்தோன்னா கீழே வந்து நம்ம டம்ளர் மாதிரி மெட்டலில் வந்து ஒரு குட்டி இந்த விளக்குக்கெல்லாம் வர மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ வந்து இதை பிடிச்சி நம்ம இப்படி ட்ரிகர் பண்ணும்போது தான் வந்து இது பிளாஸ்ட் ஆகி வெளியில் வருது. அதுக்கு தான் வந்து சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஃபயரில் தான் வருது. நம்ம இன்னும் லைட்டாக கொஞ்சம் வெட்டிப்போம். இப்படி நம்ம க்ளோஸாக வெட்டுறதுனால என்னென்னா உங்களுக்கு உள்ளே என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் கிளியராக பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒயிட் கலர் போர்டுலேருந்து தான் என்னமோ இது பிளாஸ்ட் ஆகி வரும். இந்த ஒயிட் கலர் வெளியில் எடுக்க ட்ரை பண்ணுறோம். நல்லா கொடுத்து. ஸோ இந்த ஒயிட் கலர் எடுத்துகிட்டோம். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்னமோ ஒன்று இருக்குது. இது என்னது ஆக்சுவலி ஃப்ளேம் த்ரோவர் மாதிரி என்னமோ இருக்குது. ஸோ இது என்னன்னு எனக்கு ஆக்சுவலி கரெக்டாக தெரியல. பார்த்தீங்கன்னா உள்ளே என்னமோ இருக்குது. ஸோ வந்து இதை பிடிச்சி நாங்கள் இப்போ ட்ரிகர் பண்ணால் தான் இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்போ வந்து கேமரா வேறு ரொம்ப நிற்க வச்சுருக்கோம். கேமராவை கொஞ்சம் சாச்சு. இது என்ன தெரியல. லோகேஷ் வேறு ரொம்ப பயப்படுறாரு. இப்போ வந்து இங்கே லோகேஷும் வந்து நம்ம கூட ரொம்ப நாள் கழிச்சு கம்பெனி சேர்ந்துருக்காரு. கூடிய விரைவில் நிறைய வீடியோஸ் லோகேஷோட சேர்ந்து பண்ணுறோம். நீங்கள் வந்து லோகேஷ் ஆர்மியை ரொம்ப நாளாக மறந்துருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். லோகேஷ் அப்படி தான் கொஞ்சம் கூச்சப்படுவார், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ வந்து இப்போ சத்தியமாக திருப்பூங்களோட ஐயோ எனக்கு பீதியாக இருக்கு. ஓகேவா? ஓகே.
இல்லை இதான் முன்னாடி நிற்கக்கூடாதுங்கிறது. நீ அப்படியே சொல்லு. இதுக்குள்ள என்னாச்சுனே தெரியல. திடீர்னு பார்த்தா வெடிச்சு ஃபோன் பறந்துருச்சு. என் ஃபோனை கிடச்சிலே தேகப்பட்டி கிடைக்க விடுங்க. ஃபோன் அந்த டேமேஜ், ஃபோன் எந்த விதமான டேமேஜும் இல்லை. என் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் ஃபோன். அது வந்து ஒரு அபூர்வ திறவி. போய் செவுத்துல அடிச்சா செவுத்து தான் உடையுத உடைய. இது இந்த தென்மை உடைய மாட்டேங்குது. ஆக்சுவலி நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அதனால வந்து நான் திருப்பிலாம் வெடிக்கிறது இல்லடா. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏர் தான் இருக்கு, ஏர் தான். ஸோ உங்களுக்கு இது தெரியுதான்னு தெரியல, இந்த ஹோல்குள்ளே வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில் பண்ணிட்டுறாங்க. ஏர் ஃபில் பண்ணி நம்ம இங்கே ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வெடிச்சுட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக நான் திருப்பி வெட்ட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அதோட மெக்கானிசம். ஆக்சுவலி இது வந்து அப்போலாம் ஓப்பன் ஆச்சு, இப்போ ஏன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபோனை டேமேஜ் பண்ண ஒரு பெரிய என் ஃபோனுக்கு முளைச்ச எமையுவேன். ஆக்சுவலி வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை இந்த சைடில் திருப்பும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் போகுது, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகிக்குது. இப்போ அது வரமாட்டேங்குது, ஏன்னா தெரில. பட் வந்து இருக்குது இங்கே நம்ம இப்படி டேர்ன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த இடத்துல ஒரு குச்சி, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இதோ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் வந்து இடிக்கிறது. இந்த இடிக்கிறதுனால ப்ரெஷர் ஓப்பன் ஆகுது. ப்ரெஷர் ஓப்பன் ஆகும்போது இது ஓப்பன் ஆகிடுதுங்க. ஓகே, திஸ் இஸ் த மெக்கானிசம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேணால் இன்னொரு டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து லெட்டு க்ளோஸில் இருக்குது. நம்ம இதை வந்து இப்படி இது பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இது ஓப்பன் பண்ண முடியாது. இதை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா, உள்ளே இப்படி பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து ஏர், வேக்யூம் ப்ரெஷரில் ஏர் வச்சுருக்காங்க, ஒரு நல்ல டைட்டான ப்ரெஷரில். இந்த ஓட்டம் உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு லோகேஷோட சுண்டு விரல் உள்ளே போகிற அளவுக்கு வந்து இது இருக்குது. இதுக்குள்ளே இருக்க அந்த ப்ரெஷரைஸ்டு ஏர் வந்து நம்ம இந்த இதை ஓப்பன் பண்ணும்போது பிளாஸ்ட் ஆகி வந்துடுது. ஸோ அந்த ஏர் பட்டு தான் என் ஃபோன் பறந்து போச்சுங்கிறத வந்து இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியல. ஸோ வந்து என் பாதி லோகேஷோட ஃபிங்கர் போகுது. அவ்வளோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த குட்டி கேனுக்குள்ளே இருக்க ஏர் வந்து என் ஃபோனையே பறக்கடிச்சு. அதுக்கு கூட வந்து என் ஃபோன் கூட ட்ரைபாட் இருந்துச்சு. அந்த இது ரெண்டுத்தையுமே வந்து பறக்க வச்சுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 தேவர்கள் வந்து ஏதோ சொர்க்க பழத்தை பார்த்த மாதிரி, சரி சொர்க்க வாசலை திறந்த மாதிரி நாங்கள் ஒரு கடைசியில். ஸோ அதெல்லாம் பார்த்து அலும்புங்கிறத தாண்டி ஒரு பொண்ணாக இருந்துச்சு. கடைசியில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கான் ராங்னு சொல்லலாம், கான் சூப்பர்னு சொல்லலாம். பட் வந்து நான் அப்பவும் சொன்னேன் இந்த தியானேஷ் பைக்கிட்ட, இதை நம்பி என் ஃபோனுக்கு வைக்காத, ஃபோனுக்கு எதாவது ஆயிர போகுது அப்படின்னா, அம்மா அதெல்லாம் ஒன்றும் ஆகாத. கடைசியில் டபால்னு வெடிச்சிருச்சு. ஸோ வந்து இதுதான் இந்த இது. ஸோ இப்போ வாங்க. ஸோ கைஸ், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து நாங்கள் பாதி வெட்டி எடுத்துட்டோம். இது கூட இன்னும் ஒரு 5-6 பீஸ் சேர்ந்து வர குழாய்க்கு வந்து இத்தினூண்டு இதில் இருக்க, இவ்வளோ சைஸில் இருக்க ஒரு டேங்க்குள்ளே இருக்க அந்த ஏர் தான் வந்து, ஏரோட இது தான் வந்து இது. அந்த ஏரை எவ்வளோ ப்ரெஷரைஸ் பண்ணி இதுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து இது மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கரோ, ஷேர் கரோ அண்ட் சப்ஸ்கிரைப் கரோன்னு சொல்கிறேன்னு நீங்கள் வந்து என்ன ஹிந்திக்காரன்னு நினச்சிக்காது. எனக்கு சுத்தமாக ஹிந்தி தெரியாது. லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் செட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நாங்கள் வந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடலாமான்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த கிரேட் லவ் ஃப்ரம் யூ. பாய்.